ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எப்போதுமே தரித்திரர் நம்மத்தை சுற்றி இருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற பலத்தில், நமக்கு இருக்கிற பணத்தில், நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து ஏசப்பாவின் அன்பை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். நீதிமொழிகளில் ஒரு அழகான வசனம் உண்டு, வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 19:17. ஆமென். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கே கடன் கொடுக்க முடியும்னா ஏழைகளுக்கு இறங்கணும். கண்ணுக்கு முன்னால் வஸ்திரம் இல்லையா, வஸ்திரம் வாங்கி கொடுங்க. கண்ணுக்கு முன்னால் சாப்பாடு இல்லையா, சாப்பாடு வாங்கி கொடுங்க. கண்ணுக்கு முன்னால் கெட்ட பழக்கமா சுவிசேஷத்தை அறிவித்து திருத்துங்க. இறக்கம் பாராட்டுங்க. ஏன்னா ஏழைகளை யாருமே கண்டுகிடுறதில்லை. அல்லேலூயா, ஆமென். பணக்காரர்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கும், ஏழைக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட அசட் இல்லை. பார்த்தீங்களா, அரசு வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் லோன் கிடைக்கும், ஆனால் ஏழைகளுக்கு கிடைக்காது. எங்கேயும் எல்லா இடத்திலும் ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஏழையை புறக்கணிக்கல. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கதான் தேவன் இயேசுவை அபிஷேகித்தாராம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. டென்மார்க்ல கத்ரினான்கிற ராஜகுலத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. 2 விலையேறப்பட்ட வைர கற்கள் வச்சிருந்தாங்க. ரொம்ப விலையேறப்பட்டது. ரொம்ப வயசாயிடுச்சு. வர்றவங்ககிட்டலாம் பெருமையாக காட்டுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, உயிரை போல நேசிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு வயசாயிற்று. அதை விற்கவும் மனது வரவில்லை. அதை விட்டு பிரிகிறதுக்கு அவங்களுக்கு முடியலை. நேசித்த ஒரு தோழி அழைத்து ஆலோசனை கேட்டார்கள். நான் 2 வைடோரிய கற்கள் வைத்திருக்கிறேன், உனக்கு தெரியும், விலையேறப்பட்ட ரத்தின கற்கள். ஆனால் அது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு வயசாயிடுச்சு, நாட்கள் முடிய போகிறது. அவள் சொன்னாள், நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் ஒரு முதியோரில் நடத்தி கொண்டிருந்தார்கள். வசதி இல்லாதனால் அதை மூட போகிறாங்க. நிறைய ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க. பின்னாட்களில் வயதானவர்களை கவனிக்க பணம் இல்லை. உங்கள் விலையேறப்பட்ட அந்த கற்களை கொடுத்துருங்க, உங்கள் ஆயுசு நாட்களில் அந்த முதியோரில் நடத்தட்டும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டார்கள், கொடுத்தாங்க. ஆமென். மறுபடியும் ஆரம்பிக்க வைத்தாங்க. நிரந்தரமான ஒரு நிதி உதவி அந்த முதியோர்களுக்கு கிடைத்தது. பின்னாட்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம 2 ரத்தின கற்கள் முதியோர் இல்லம் என்று பெயர் வைத்து விட்டார்கள். மரித்தும் இந்த அம்மாவுடைய பெயர் பிரபலியமானது. இறங்கி பாருங்க. ஒரு அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்குல்ல, அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாரையும் அற்பமா எண்ணாதுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஏழைக்கு இறங்கி உமக்கு கடன் கொடுத்து உம்மிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஏசப்பா, நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.